விருந்தாகும். இறைவன் பழியாகும், இது உன்னத உறவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பழியாகும், இதில் சங்கமம் உருவாகும். சமத்துவ பழியாகும், இதில் சங்கமம் உருவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all those who are faithful gathered here and those who are participating through the Jaya Plus, Shrine Web TV as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who gave their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are participating in the same. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்தலினால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தன் மக்களோடு வழக்கு உண்டு. இஸ்ராயலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவர் என் திருமுன் வரும்பொழுது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். 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 பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்
செம்மைப்படுத்துவோம் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோம் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோம் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோம் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நாளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபசார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். வாரே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்திகளை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர்
சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். போதகரே, அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 38 42 உள்ள வரை வசனங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, இன்று மனப்பான்மையை பற்றி நிறைய பேசுகிறோம். இன்று இறை வார்த்தைகள் நமக்கு பல வகையான மனப்பான்மைகளை பற்றி பேசுகிறது என்று பார்க்குறோம். மனப்பான்மைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம். உதாரணத்துக்கு அமெரிக்காக்காரங்க மனப்பான்மை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் திடீர்னு எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நிறையா இடத்துல போராட்டங்கள்லாம் நடக்குங்கிற பார்க்குறீங்க. கரண்ட் கட்டுன்னு பேசுகிறோம், மின்சார தடை அப்படின்னு நிறையா இது பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, சமூக ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறோம். அமெரிக்காவில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கலாம், ஈபிக்கு ஃபோன் பண்ணி, எலக்ட்ரிக் போர்டு ஃபோன் பண்ணி, எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு இம்மிடியட்டாக ஈபிக்கு ஃபோன் பண்ணுவாங்களாம். இது அமெரிக்கர்களின் மனப்பான்மை. ஜப்பானில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா அவங்க உடனே ஓடி போய் வீட்டில் ஒரு மூலையில் வச்சுருக்கிற ஃபீஸ் கேரியரை எடுத்து அதில் ஃபீஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்களாம். இது ஜப்பானியர்களின் மனப்பான்மை. இந்தியர்களுடைய மனப்பான்மை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியர்களின் மனப்பான்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலையோ ரூம்லேயோ கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம உடனே வெளியே வருவோம், சுற்றும் முற்றும் பார்ப்போம். யாரும் இல்லைன்னா பக்கத்து வீட்டு கதவை தட்டுவோம். தட்டி ஒரே கேள்வி தான், உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு. என்ன பதில் வரும்? எங்கள் வீட்லேயும் இல்லை. அப்புறம் தான் நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். இது இந்தியர்களின் மனப்பான்மை. ஏன்னா நம்ம சமூக கலாச்சாரத்தில் ஒன்று கூட ஒன்று அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்லாம் பேசிக்கிறோம். இன்று நற்செய்தி பரிசேயர்களின் மனப்பான்மையையும் சட்ட வல்லுநர்களின் மனப்பான்மையையும் ஆண்டவர் இயேசுவின் மனப்பான்மையையும் எடுத்து கூறுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு நீர் அடையாளம் காட்ட வேண்டும். அடையாளம் நம் வாழ்வின் ஒரு அடிநாதம் என்பதை பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் அடையாளங்கள் நம்மை வழிகாட்டுகின்றன என்று எல்லாருக்கும் தெரியும். பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அடையாளங்களை நாம் வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து விடுதலை பயண நூலில் பல அடையாளங்களை நாம் வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த மக்கள், அது ஒரு அடையாளம். பாலைவன பயணம் ஒரு அடையாளம். செங்கடல் இரண்டாக பிளந்தது ஒரு அடையாளம். மன்னா பாலைவனத்திலே பொழியப்பட்டது ஒரு அடையாளம். பாறையிலிருந்து நீர் பொங்கி எழுந்தது ஒரு அடையாளம் என்று சொல்லி அடையாளங்கள் பலவற்றை நாம் காண்கிறோம். அவை கடவுளால் நிர்ணயிக்கப்படுகின்றன என்பதை உணர்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றியது ஒரு அடையாளம். யாயீரின் மகளை உயிர் கொடுத்தது ஒரு அடையாளம். அதுபோன்று கண் பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கொடுப்பது ஒரு அடையாளம் என்று நிறைய அதிசயங்களையும் புதுமைகளையும் அடையாளங்களாக ஆண்டவர் செய்கிறார் என்பதை பார்க்கிறோமா அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே. இப்படிப்பட்ட அடையாளங்கள் நம் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கின்றன. ஆனால் இங்கே அந்த அடையாளங்களை ஆண்டவர் செய்ய மறுக்கிறார், வெறுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதுதான் இங்கே கிளைமேக்ஸ்.
ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அடையாளங்கள் செய்ய முடியாது, ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது யோனானின் அடையாளம் என்று சொல்லுகிறார். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று சொல்லுகிறார். ஏன் உங்களுக்கு அடையாளங்கள் கொடுக்கப்படுவதில்லை, முடியாது என்று சொல்கிறார் என்று சொன்னார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, அதன் நோக்கம், அடையாளங்களை கேட்கும் இந்த பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரை அந்த கேள்வியை கேட்கிறார்கள்? அவர்கள் அவரை பல நாட்களாக அறிந்திருக்கிறார்கள், நடந்து நடந்து நற்செய்தி சொன்னதை பார்த்திருக்கிறார்கள், தொட்டு தொட்டு குணப்படுத்தியதை சந்தித்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் எல்லாமுமாக இருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இப்படி பல அடையாளங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த பரிசேயரும் சட்ட வல்லுநரும் மற்றவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இந்த கேள்வி கூட எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னது அவரை குற்றப்படுத்துவதற்காக, அவரை குறை சொல்வதற்காக, அவரை வேண்டுமென்றே காட்டி கொடுப்பதற்காக, அவரை சிக்கலில் சிக்க வைப்பதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று நாம் உணர்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் புரிந்து கொண்டு அவர்களை பார்த்து, உங்களுக்கு அடையாளம் என்று ஒன்று கொடுக்க முடியாது, யோனாவின் அடையாளத்தை தவிர. ஏன்னா அடையாளங்களிலெல்லாம் சிறந்த அடையாளம், உயர்ந்த அடையாளம் யோனாவின் அடையாளம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே இருந்தார், வாழ்ந்தார். அதன் பிறகு 3 இரவும் 3 பகலும் கழித்து அவர் மீனின் வயிற்றை விட்டு வெளியே வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பு. ஆகவே 3 நாட்கள் அவர் மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார் என்பதை பார்க்கிறோம். உயிர்ப்பு தான் அடையாளங்களிலெல்லாம் சிறந்த அடையாளம். உயிர்ப்பு தான் நம் மனப்பான்மை. உயிர்த்த இயேசுவின் மனப்பான்மை தான் நம்முடைய மனப்பான்மை. அந்த உயிர்த்த இயேசுவை போன்று வாழத்தான் நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகம் அது ஒரு வகையான மனப்பான்மையை நமக்கு தருகிறது. முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், கடவுள் இஸ்ரேல் மக்களை வழக்காட கூப்பிடுகிறார், வழக்கு பதிவு செய்கிறார். சாட்சி யாரு, நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, மலைகளும் குன்றுகளும் பூமியின் அசையா நிலைகளும் இவைதான் இவை நிலையானவை என்பதால் அவற்றை சாட்சியாக, அவற்றை ஜட்ஜாக, ஒரு நீதிபதிகளாக ஆண்டவர் நியமித்து இஸ்ரேல் மக்களை வழக்காட கூப்பிடுகிறார். வாங்கள் விவாதிப்போம், வாதிப்போம். ஏன்னு கேட்டாக்க, நாம் விடுதலை பயண நூல் 19:6-8 வாசிப்பது போல, கடவுள் மக்களோடு, இஸ்ராயல் மக்களோடு சீனாய் மலையிலே ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று அவர் சட்டம் போடுகிறார். அப்படி நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்களாக இருக்கிறீர்கள், என்னை நீங்கள் மதிக்க வேண்டும், என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் தன்னுடைய அந்த நிலையிலே உறுதியாக சரியாக இருந்தார். ஆனால் மக்கள் தங்கள் நிலையை விட்டு பாவத்தில் விழுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் கேட்கிறார். இந்த வழக்காட்டு தர்க்கத்திலே அவர் மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் என்னை விட்டு போனீர்கள், நீங்கள் ஏன் பாவம் செய்தீர்கள், நீங்கள் எதற்காக என்னை காட்டி கொடுத்தீர்கள், என்னை சிலுவையில் அறைந்தீர்கள் என்ற பொருளிலே அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ராயலரை போன்று நாம் மனப்பான்மை உள்ளவர்களாக அடையாளமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசேயர்களை போன்று ஒரு அடையாளமாக, ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறோமா? அந்த சட்ட வல்லுநர்களை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக இருக்கிறோமா? அல்லது இயேசுவை போன்று வாழும் சாட்சியாக, வாழும் கடவுளாக இருந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து ஜெபிப்போம்.
யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். பழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. இருவிழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருப்பலி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்துடன் பக்தியுடன் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் என்றென்றும் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்புணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவை இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுணல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேச கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. வாழ்வு வழங்கும் உணவிது, என் ஆன்ம உயிராய் வந்தது. பாவ உலகின் ஒளியிரு, நான் நடக்கும் பாதையில் ஒளிருது. திராட்சை கொடியாய் புவியில் படர்ந்த உறவிது. என்னை கிளையுமாக தந்தை அன்பில் இணைத்தது. வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே.
நேச நிறைவே இயேசுவே. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசீர் பெற தலைவணங்கி ஜெபிப்போம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்து புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வைப்பாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்து புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இறைவன் தாமே உங்களை தோல்விகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கிய அன்னையின் அருளை உங்களோடு தங்கி இருப்பதாக. May Jesus, our Lord, touch and heal you through the loving hands of His beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு